ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். கொடுப்போம் இல்ல, கிடைக்கும் இல்ல, செய்வோம் இல்ல, இருக்கணும். எல்லார் வீட்லயும் பைக் இருக்கணும், வீடு இருக்கணும். பைக் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இல்ல புதுசா பைக் வாங்கணும்னு ஆசை வச்சிருக்கீங்களா? இந்த லோனு, இஎம்ஐ, கடன் இப்படி எல்லாம் போயிடாதீங்க. அண்ணா ஆட்சிக்கு வந்ததும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். 2026 தேர்தலில் ஜெயிச்சதும் பைக்கு, வீடு, காரு, வேலை வாய்ப்பு இதெல்லாம் தரேன்னு சொன்னீங்களே, எங்க ஐயா? ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் எப்ப தருவேன்னு சொன்னேன்? இருக்கணும் தானே சொன்னேன். எனக்கு தமிழ்நாட்டு மக்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். கண்டிப்பா நான் ஆட்சிக்கு வந்ததும் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். அதனாலதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நாங்க வாங்கி தரேன்னு சொல்லவே மாட்டோம். அண்ணா, சர்க்கார் படத்துல இந்த இலவசங்களா இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிங்க. நம்ம பசங்களை இதை பார்த்து சட்னி அரிக்கிறாங்கன்னு கூட பார்க்காம மிக்ஸி தூக்கி போட்டு உடைச்சானுங்க. டிவியில ஓடுறது உங்க படமா இருந்தா கூட இலவசம் வேணான்ற ஒரே காரணத்துக்காக அதையும் தூக்கி போட்டு உடைச்சானுங்க. இப்ப நீங்களே இலவசம் தரீங்களேண்ணா? டேய், நான் எப்படா தரேன்னு சொன்னேன்? இருக்கணும், கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு வீடு இருக்கணும், வேலை இருக்கணும், பைக் இருக்கணும், உங்களுக்காக ஆசைப்பட்டது தப்பா? என்ன பார்த்து கேள்வி கேட்கறீங்களேயா? முதல்ல எங்களுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, படிப்புக்கான வேலையை கொடுங்க, அந்த வேலைக்கான தகுந்த சம்பளத்தை கொடுங்க. இந்த காரு, பைக்கு, வீடு இதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம். இதை விட முக்கியமா ரொம்ப ஸ்பீடா அழிஞ்சிட்டு வர விவசாயத்தை பாருங்க, விவசாயிகளை பாருங்க. அவங்களுக்கு தேவையான நிலம், விதை, உபகரணங்கள் இதை கொடுங்க. விவசாயி உற்பத்தி பண்ற பொருளை இந்த மாதிரி மழை காலத்துல பாதுகாப்பா சேமிச்சு வைக்க ஒரு நல்ல சேமிப்பு கிடங்கு கொடுங்க. அவங்க கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற பொருளுக்கு நல்ல ஒரு விலையை கொடுங்க. சும்மா லேசா 4 மழை தூவிடக் கூடாது. கடையில 1 கிலோ தக்காளி 100 ரூபாய். ஆனா இந்த தக்காளியை விளைய வைக்கிற விவசாயிக்கு 1 கிலோக்கு 20 ரூபானா போகுமா? உங்கள ஒரு சில பேர் எம்மள கண்டிப்பா கோவப்படுவீங்க. ஏன்? ஆளுங்கட்சி பார்த்து கேட்க வேண்டியதானே, இல்ல எதிர்கட்சி பார்த்து கேட்க வேண்டியதானே? என் அண்ணன் இப்பதான் வராரு, அவருக்கு முதல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க, அப்பதானே தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சேயிங் இருக்குங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன். எனக்கு மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டுல பல பேருக்கு இந்த ஆசை வந்துருச்சு. புதுசா யாராவது வரணும், நல்லது நடக்கணும். ஆனா அண்ணனை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்தா இது ஒரு நல்ல துவக்கமாவே தெரியலையே. அரசியல்வாதினாவே ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும். நீங்க யாரை பார்த்து இது ஊழல் பண்ற கட்சி, இவங்க சுரண்டவங்க அப்படின்னு யாரை பார்த்து சொல்றீங்களோ அங்க இருக்கிற முக்கியமான புள்ளிகளை தானே நீங்க உருவி உருவி உங்க கட்சியில சேர்த்துட்டு இருக்கீங்க. அங்க மக்களை ஏமாத்திட்டு இருந்தவங்க உங்க கட்சிக்கு வந்ததும் புனிதரா மாறிடுவாங்களா? இந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க மக்களுக்கு தூய்மையான ஆட்சியை கொடுத்துருவீங்களா? மக்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, எல்லா அரசியல்வாதிகளும் ஒண்ணுதான். நீங்க நம்பினாலும் நம்பலினாலும் அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அரசியல ஜெயிக்கிறதுக்காக இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. என்னமோ ஏமாற போறது நாம தான். நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். இங்க எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. நமக்கான அரசியலை நாம தான் இறங்கி செய்யணும். நாம எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு தூய்மையான அரசியலும் எதிர்காலத்தையும் உருவாக்கணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இங்க ஒன்னும் பெருசா நல்லது நடக்க போறது இல்ல. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. மாறணும்னா நம்ம தாங்க மாறணும். நாம நல்லவங்களா இருப்போம், நம்மளால ஏன்ற வர மற்றவங்களுக்கு நல்லது செய்வோம். இதுவே நல்லது ஒரு அரசியலுக்கு துவக்கமாக இருக்கட்டும்.